ആകാശവാണി. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. நேர்களே, இசையும் யோகாவும் குணத்தால் ஒன்று. ஏனென்றால் மனித மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த அமைதியை தரும் ஆற்றல் கொண்டவைதான் இவை இரண்டும். யோகாவும் இசையும் நமது மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க பெரிதும் உதவி செய்கின்றன. யோகாவை முறையாக பயிற்சி செய்யும் போதும் இசையை நாம் ஆழ்ந்து ரசிக்கும் போதும் நமது மனதிற்கு ஒரு ஆழ்ந்த தியானத்தை அது உருவாக்குகின்றது. நமக்கு சீரான சுவாசத்தை அளிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் ஒரு சிறந்த மருந்தாகவும் யோகாவும் இசையும் ஒருபோலவே பயனளிக்கின்றன. ஜூன் 21 உலக இசை தினமும் மற்றும் உலக யோகா தினமும் கூட. சர்வதேச இசை மற்றும் யோகா தினத்தை சார்ந்து இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது திரு வி. முருகன் அவர்கள் எழுதிய உரை, இசை எனும் இன்ப வெள்ளம். இசை இயற்கையின் வரப்பிரசாதம். இசை என்றால் என்ன? ஒரு ஒலி அது இசைக்கப்படும் போது செவிக்கு இன்பத்தை தந்து மனதில் ஒரு இதமான சுகத்தை அனுபவிக்க முடிந்தால் அதை இசை என்கிறோம். இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு இசை உள்ளது என்றால் அது மிகையாகாது. பாடும் குயிலிடம் மட்டுமே இசை உள்ளது என்று கூற முடியுமா? ஆடும் மயிலிடவும் வீசும் தென்றலிடவும் ஆதவனின் வரவை ஆதரவுடன் தெரிவிக்கும் பறவைகளிடமும் ஓடி ஆடும் விலங்கினங்களிடமும் அடர்ந்த காட்டின் பேரிருளை கிழித்து கொண்டு சலசலவென்று கொஞ்சம் சலங்கை ஓசை எழுப்பும் காட்டாற்று வெள்ளத்திலும் மாமலைகளின் மையத்தில் கூட வெள்ளி முத்துக்கள் வெடித்து சிதறுவது போன்ற அருவிகளிலும் நதிகளிலும் கொஞ்சம் மழலைகளின் குரல் அழகிலும் காற்றின் தாளத்திற்கு ஏற்றவாறு அசைந்தாடும் மரம் செடி கொடிகளில் இதமான அசைவிலும் இசை உண்டு. ஏன், காய்ந்து போன மூங்கிலில் இருந்தல்லவா நம் மனதை வருடி செல்லும் புல்லாங்குழல் நாதம் பிறக்கின்றது. இவ்வாறு நமக்கு சுற்றுமுள்ள அனைத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் இசை இருக்கிறது என்றே கூறலாம். இசைக்கு எதிர்மறையானது இரைச்சல். எந்த ஒரு சத்தமானது காதுகளுக்கு கொடூரமாக அமைந்து மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்கிறதோ அதை இரைச்சல் என்கிறோம். அவ்வாறு பார்க்கும்போது இசையானது யோகா பயிற்சி செய்வதைப் போலவே மனதை அமைதிப்படுத்தி உளவியல் சம்பந்தமான மன அழுத்த நோய்களை குணப்படுத்த இசையால் முடியும் என்று கூட மருத்துவத்துறை நிரூபித்துள்ளது. யோகா எப்படி இன்றைய மனிதர்களின் உளவியல் ரீதியாக எதிர்கொள்ளும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்ற நோய்களுக்கு தீர்வாக அமைகிறதோ அதே போலவே இசையும் மனிதனின் உடலையும் உணர்வுகளையும் கட்டுக்குள் வைக்க உதவி புரியும். நவரசங்கள் என்று கூறப்படும் உவகை, நகை, அழுகை, வெகுளி, வீரம், அச்சம், இளிவரல், மறுக்கை, சாந்தம் போன்ற மனித மனங்களின் ஆழத்தில் உறங்கி கிடக்கும் உணர்வுகளை தூண்டி அங்கே பாவங்களை நிறைப்பதில் இசைக்கு முக்கிய பங்கு உண்டு. உணர்வுபூர்வமான வரிகளுடன் பாடல் இசைக்கப்படும் போது அந்த இசையானது மனித மனங்களை மட்டுமல்ல விலங்குகளை கூட மதிமறக்க வைத்து மனதை மற்றொரு கற்பனை உலகத்திற்கு கொண்டு செல்லும் என்பது உண்மையே. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் 1984 வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வாலி எழுதி இசைஞானி இளையராஜா இசையமைப்பில் பாவகாயகன் பி. ஜெயச்சந்திரன் குரலில் வெளிவந்த ராசாத்தி உன்னை காணாது நெஞ்சு என்ற பாடல். திரை அரங்குகளில் இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில்
உதுமலைப்பேட்டை அருகே உள்ள ஒரு திரையரங்கில் தினமும் இந்த பாடல் ஓடும் நேரம் மட்டும் காட்டு யானை கூட்டங்கள் எந்த பயிரையோ நிலத்தையோ சேதப்படுத்தாமல் தியேட்டருக்கு பின்புறம் வந்து பாடலை கேட்டுவிட்டு பாடல் முடிந்தவுடன் அதேபடியே திரும்பி சென்று விடுமாம். இசைக்கு மனிதனை மயக்க மட்டுமல்ல, விலங்குகளையும் மயக்கும் சக்தி உண்டு என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எனவே தான் மனிதன் பண்டை காலம் முதலே தனது வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இசையை தன்னுடன் இணைத்து கொண்டுள்ளான். காலங்கள் கடந்து அறிவியல் வளர்ச்சியானது திரைத்துறையின் வாயிலாக இசைக்கு ஒரு புதிய இடத்தை அமைத்து கொடுத்தது. திரைப்பட பாடல்களில், அதிலும் பொதுவாக தமிழ் திரைப்பட பாடல்களில் பொருள்நயமானது பாரதிய சங்கீதத்தின் வாயிலாக இசையின் பல உருவங்களையும் கற்பனை நயத்தையும் சமூக சிந்தனையையும் பிரதிபலிப்பதாகும். ஏனென்றால் இந்த பாடல் ஒரு பொழுதுபோக்கல்ல, மாறாக மனித வாழ்வின் பல நிலைகளை நமக்கு முன்னால் படம் பிடித்து காட்டும் தன்மை கொண்டது. தமிழ் திரையிசை பாடல்களில் பொதுவாக காதல், அன்பு, ஏக்கம், உற்சாகம், மனத்தடுமாற்றம், வாழ்வின் இன்பமான தினங்கள், சமூக சிந்தனைகள், இயற்கை அழகு போன்ற அனைத்து பாவங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். இந்த பாடல்களானது திரைப்படத்தின் கதை கருவுக்கு ஏற்றவாறு அமைந்து அந்த திரைப்படத்திற்கு உயிரோட்டம் கொடுக்கின்றது. காதல் மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் பாடல்கள் என்று பார்க்கும்போது தமிழ் திரையில் காதல் பாடல்களுக்கு என்றே ஒரு தனித்துவம் உண்டு. இந்த பாடல்களை கேட்போர் உள்ளங்கள் சந்தோஷத்தால் நிறையும். காதலன் காதலிக்கு இடையேயான உண்மையான காதல் உணர்வுகளை கேட்போர் உள்ளத்திலும் நிறைய செய்கிறது. காதல் வர்ணனை என்பது ஒரு இலக்கியத்திற்கு நேர்மறை ஆக்கத்தை அளிப்பதாகும். இசை வடிவில் அந்த காதல் தென்படும்போது அங்கே கவிஞனின் கற்பனை ஊற்றும் பாடகரின் பாவ அபிநயமும் மனித மனங்களில் காதல் உணர்ச்சியை தூண்டும் என்பதில் எவ்வித ஐயமும் வேண்டாம். இந்த காதல் பாடல்களைப் போன்றே மனித உறவுகளுக்கு இடையேயான அன்பு, பாசம், அதாவது தாய் தந்தை குழந்தை பாசம், உறவுகள், நட்புகளுக்கு இடையேயான பாசம் போன்ற பாச உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாடல்களானவை மனித உறவுகளை மீண்டும் வெளிப்படுத்த துணை புரிகிறது என்றால் அது மிகையாகாது. திரைப்பட பாடல்களில் உறவுகளின் பிரிவை உணர்த்தும் பாடல்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு. அது காதல் பிரிவாகவோ, உறவுகளின் பிரிவாகவோ, நட்பின் பிரிவாகவோ இருக்கலாம். அந்த பிரிவின் ஆழத்தை பாடல் வாயிலாக கேட்போர் மனதிலும் அதே கவலை உணர்வால் நிரம்ப செய்வது இசையின் தனித்தன்மை என்றே கூற வேண்டும். திரை இசையில் மனிதனின் வேதனைகளுடன் கூடவே மனதில் தோன்றும் அழுத்தம் மற்றும் ஆதங்கத்தை மாற்றம் ஒரு மருந்து போல ஒரு நேர்மறை உணர்ச்சிகள் ஊட்டும் பாடல்களும் இருக்கின்றன என்றால் அது மிகையாகாது. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்று இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை. அது இரவு பகல் போன்று நமது வாழ்வில் மாறி மாறி வரும். அவ்வாறான மனித வாழ்வின் உற்சாகமான உற்சவங்களையும் நமது திரைப்படங்கள் விட்டு வைக்கவில்லை. மனிதனின் கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு உற்சாகமூட்டும் பாடல் வரிகளும் அதற்கு ஏற்றாற்போல் இசைக்கப்படும் இசை கருவிகளும் மனித மனங்களில் நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் பற்றிய விழிப்புணர்வையும் உற்சாகத்தையும் எல்லை மீற செய்யும் என்பதில் ஐயமில்லை. அதுபோலவே நாட்டுப்பற்றை ஊக்குவிக்கும் பாடல்களும் நமது நாட்டை பற்றிய ஒரு சிறந்த கண்ணோட்டத்தையும் நாட்டுப்பற்றையும் மனிதர்கள் மனதில் ஆழமாக பதிய செய்கின்றன. சமூக சிந்தனைகளை தூண்டும் பாடல்கள் என்று கூறும்போது இன்றைய சமகால பிரச்சனைகளை உணர்த்தும் பாடல்கள், அதுபோலவே பெண்கள், உழவர்கள், குழந்தைகள் ஆகியோரின் உண்மையான வாழ்க்கை பிரச்சனைகளை மக்கள் முன்னால் கொண்டு வந்து விழிப்புணர்வு ஊட்டவும் இன்றைய திரைப்பாடல்கள் முயற்சி செய்கின்றன என்று நாம் கூற வேண்டும். இசையின் மற்றொரு முகமானது நகைச்சுவை பாடல்கள். நகைச்சுவை மனிதனை ஒரே நேரத்தில் சிரிக்கவும் அதுபோலவே சிந்திக்கவும் செய்ய வல்லது. அதுபோல்தான் நகைச்சுவை பாடல்களும். இப்பாடல்கள் நகைச்சுவையாக சமூகத்தில் நடக்கும் அநீதிகளை சுட்டிக்காட்டி மனிதர்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது. நாட்டுப்புற பாடல்கள், உழவு பாடல்கள், தாராட்டு பாடல்கள் போன்றவை தென்றல் நம்மை தழுகி சென்று ஒரு இனம்புரியா இன்பத்தை நமக்குள் உருவாக்குவதைப் போலவே
பாடல்களும் நம் மனதை தழுகி சென்று ஒரு இனம் புரியாத இன்ப வெள்ளத்தில் நம்மை முழுக செய்கின்றன. இவ்வாறாக தமிழ் திரையிசையானது ஒரு கடல் போல பறந்து விரிந்து எல்லையற்ற இன்பத்தை மனிதனுக்கு பகிர்ந்தளிக்கின்றது. அத்துடன் நமது சமூகத்தின் கலாச்சாரத்தின் தன்மையை அடுத்த தலைமுறைக்கு வழங்க பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பாடல் பாடுவது என்பது சிலருக்கு மட்டுமே தேர்ந்த கலை என்றாலும் பாடலை ரசிப்பது என்பது அனைவருக்குமே தேர்ந்த கலை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்நிலையில் நாம் பார்க்கும்போது நமது மனதில் ஒரு தியான உணர்வை ஏற்படுத்தி மனதை ஒழுங்குபடுத்தும் தன்மை கொண்ட யோகாவை போன்றே இசையும் நமது மனதை ஒழுங்குபடுத்த வல்லது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இசையை நேசிப்போம், இசையை ரசிப்போம், இசையுடன் வாழ்வோம். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திரு வி. முருகன் அவர்கள் எழுதிய உரை இசை எனும் இன்ப வெள்ளம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி பானுமதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை சோதனையிலும் சாதனை. மாலை நேரம். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு வானில் மறைய ஆரம்பித்திருந்தான். அவன் மறையும் பொழுது என்ன ஒரு அழகு! எங்கள் வீட்டு பால்கனியிலிருந்து பார்த்தால் சூரியன் மறையும் அழகை நன்றாகவே ரசிக்க முடியும். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டிற்கு எதிராக ஒரு பள்ளிக்கூடம் உண்டு. அங்கிருந்து சிறுவர் சிறுமியர் பள்ளி முடிந்த சந்தோஷத்தில் கலகலவென சிரித்து கொண்டு வரும் சப்தத்திற்கு ஈடு இணையே கிடையாது. மாலை நேரம் பறவைகள் தங்கள் இருப்பிடமான மரங்களுக்கு திரும்பி வரும்போது கீச் கீச் என்று சப்தம் கேட்குமே, அந்த சப்தமும் இந்த குழந்தைகள் போடும் சப்தமும் எனக்கு ஒன்று போலவே தோன்றும். இரண்டும் கள்ளமில்லா சிரிப்பு போல் தோன்றும். உண்மையும் அதுதானே. இந்த அழகையெல்லாம் ரசித்து கொண்டு மெய்மறந்து நின்றிருந்தேன். அப்பொழுது என் கைபேசி அழைத்தது. எடுத்து பார்த்தேன். என்ன ஆச்சரியம்! என் ஆருயிர் அன்பு தோழி வீணாதான் கூப்பிடுகிறாள். அவள் குரலை கேட்டதும் எனக்கு அழுகையும் சந்தோஷமும் போட்டி போட்டுக்கொண்டு வந்தன. என் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் விழுந்து கொண்டிருந்தது. நான் இவ்வளவு சந்தோஷமடைய காரணம் அறிய வேண்டுமானால் அவள் கதையை, அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட உண்மை சம்பவத்தை கூற வேண்டும். அதற்கு எங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்க வேண்டும். நானும் மீனாவும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாய் வளர்ந்தவர்கள். பக்கத்து வீடுகளில் குடியிருந்ததால் இருவரையும் சேர்ந்து அவள் வீட்டில் பார்க்கலாம் அல்லது எங்கள் வீட்டில் பார்க்கலாம். அந்த அளவு இரு வீட்டார்க்கும் இடையே நட்பு இருந்தது. இருவரும் ஒரே வயதாகவும் இருந்ததால் பள்ளி பருவத்திலிருந்து ஒன்றாகவே படித்து ஒன்றாகவே வளர்ந்தோம். பள்ளி படிப்பு முடிந்து இருவரும் கல்லூரி படிப்பிற்கு வந்தோம். வீணா மிகவும் கலகலப்பாக பழகுவாள். அவள் இருக்கும் இடம் எப்பொழுதும் சிரிப்பும் சந்தோஷமுமாகவே இருக்கும். தோழிகளிடையே அவளுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கும். எல்லோரையும் கிண்டலும் கேலியுமாக பேசி கலகலப்பாள். படிப்பிலும் முதல் இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாள். அதுபோல் எந்த போட்டிகள் கல்லூரியில் நடந்தாலும் அவள் முன்னிலைதான். இவ்வாறு எங்கள் கல்லூரி வாழ்க்கையை மிகவும் இனிமையாக சுதந்திரமாக கழித்து கொண்டிருந்தோம். கல்லூரியில் கடைசி வருடமும் வந்து அந்த வருட பரீட்சைகள் முடிவு அடையும் தருவாயில்தான் வீணாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தது. அது அவளுடைய சந்தோஷத்தை பறிப்பதற்காகத்தான் வந்ததோ? அப்படி என்ன நடந்தது? பரீட்சை எழுதிய களைப்பில் மறுநாள் காலை தாமதமாக வீணா எழுந்தாள். எழுந்தவுடன் கண் லேசாக அரிக்க ஆரம்பித்திருக்கிறது. அவள் கண்களை நன்றாக கழுவிவிட்டு தண்ணீரால் கழுவி இருக்கிறாள்.
அரிப்பு கொஞ்சம் குறைந்தது போல் தோன்றவே உடற் சூடாக இருக்கும் என்று அவள் அம்மா தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்க சொல்லியிருக்கிறார்கள். அவளும் அதுபோல் எண்ணெய் வைத்து குளித்திருக்கிறாள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் கண் மறுபடியும் மறிக்க ஆரம்பித்திருக்கிறது. நாங்கள் இருவரும் தினமும் ஒரு கோயிலுக்கு சென்று வருவோம். அதுபோல் அன்று செல்லும்போது நல்ல வெயில், வேர்க்க ஆரம்பித்து விட்டது. வியர்வையை துடைப்பதற்காக ஒரு கண்ணை மூடியிருக்கிறாள். அப்போதுதான் அவளுக்கு முதல் ஷாக்கு. அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. தனக்கு ஒரு கண்ணே தெரியவில்லை என்பதை அப்போதுதான் உணர்ந்தாள். உடனே அவள் பெற்றோர் வீணாவை அந்த நகரத்திலேயே பெயர் பெற்ற ஒரு கண்டாக்டரிடம் அழைத்துச் சென்றனர். அவர் வீணாவின் கண்ணை பரீட்சித்துவிட்டு 2 விதமான கண் சொட்டு மருந்துகளின் பெயரை எழுதி கொடுத்து, இதை தொடர்ந்து போட்டுக்கொண்டு வாருங்கள், 2 வாரத்திற்கு பிறகு பார்ப்போம் என்று கூறவே அவர்கள் கிளம்பி வந்துவிட்டனர். அவர் சொன்னபடியே வீணா 2 வாரம் தொடர்ந்து அந்த சொட்டு மருந்தை கண்ணில் விட்டு உபயோகப்படுத்தி வந்திருக்கிறாள். கண்ணில் எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை. காலையில் ஏற்படும் அரிப்பு வெயில் வர வர கொஞ்சம் குறையும். மறுபடியும் அந்த டாக்டரிடமே சென்று காண்பித்திருக்கிறார்கள். அவர் கண் டெஸ்ட் செய்துவிட்டு, உன் கண்ணில் ஒரு கீறல் இருக்கிறது, அது வாழ்நாள் முழுவதும் மறையாமல் அப்படியே தான் இருக்கும். நான் வேறு ஒரு மருந்து தருகிறேன், அதை போட்டுக்கொள். எதற்கும் நாளை கண் ஆஸ்பத்திரிக்கு வா, என் சீனியர் டாக்டரையும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ண சொல்கிறேன் என்றார். மறுநாள் நாங்கள் எல்லோருமே கண் ஆஸ்பத்திரிக்கு சென்றோம். வீணாவை பார்த்த டாக்டர் அந்த கண் ஆஸ்பத்திரியிலும் வேலை பார்ப்பவர். அங்கு கூட்டம் அலைமோதியது. டாக்டர் எங்களை பார்த்துவிட்டு வீணாவை உடனே அழைத்து கண்ணை சோதித்து பார்த்தார். அவர் சொன்னது போல் அங்கு அவர் சீனியர் டாக்டர் என்று யாருமே இல்லை. இவள் கண்ணை பார்த்தவுடனே, அடே அப்பா, ட்ரெமாண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இப்போ எவ்வளவோ பரவாயில்லை, இந்த மருந்தையே தொடர்ந்து போட்டு வா என்று கூறிவிட்டார். ஒரே நாள் இரவுக்குள் எப்படி இவ்வளவு முன்னேற்றம் கிடைக்கும்? அப்போதுதான் இனி இந்த டாக்டரிடம் காண்பிப்பதில் பிரயோஜனமில்லை என்று எங்களுக்கு தோன்றியது. வீணாவும் தன்னை வேறு டாக்டரிடம் அழைத்து போய் காண்பிக்க சொல்லவே அவள் தந்தை தங்கள் ஸ்தாபனத்திற்கு ஆலோசகராக விளங்கும் கண்டாக்டரிடம் சென்று காண்பித்தார்கள். அந்த டாக்டர் வீணாவின் கண்ணை பலவிதமாக கண் பிரஷர், பவர் என்று 1 மணி நேரம் பரிசோதித்துவிட்டு, உங்கள் பெண்ணின் கண்ணின் கார்னியா, அதாவது கருவிழியில் ஏதோ ப்ராப்ளம் உள்ளது, இன்னும் தீவிரமாக டெஸ்ட் பண்ண இங்கு கருவிகள் இல்லை, கார்னியா ஸ்பெஷலிஸ்டுகளும் இங்கு குறைவு, அதனால் உடனே நீங்கள் மதுரை அரவிந்த் ஆஸ்பத்திரியில் கொண்டு காண்பியுங்கள், அங்குதான் கார்னியா ஸ்பெஷலிஸ்டுகள் நிறைய பேர் இருக்கின்றனர் என்று கூறி அங்குள்ள டாக்டருக்கு ஒரு லெட்டரும் எழுதி கொடுத்து, தாமதிக்காமல் உடனே செல்லுங்கள், அதுவரை இந்த மருந்தையே போட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். உடனே மதுரைக்கு பறந்தா போக முடியும்? டிக்கெட் கிடைத்து அவர்கள் கிளம்பி போவதற்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிவிட்டது. வீணாவும் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல் அந்த மருந்தையே போட்டுக்கொள்ளும்படி ஆகிவிட்டது. மதுரைக்கு சென்று வீணாவும் பெற்றோர்களும் தங்க ஏற்பாடு செய்துவிட்டு அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு சென்றிருக்கின்றனர். அங்கு தலைமை மருத்துவர் அவள் கண்ணை முதலிலிருந்து எல்லா டெஸ்டும் செய்துவிட்டு கருவிழியை பரிசோதித்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன மருந்து போட்டீர்கள் என்று கேட்க, இவர்கள் தந்த மருந்தை வாங்கி பார்த்துவிட்டு, ஏன் சார், நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள் தானே, இந்த மருந்து ஸ்டெராய்டு, இதை ஏதோ 1 வேளை 2 வேளை போட்டால் பரவாயில்லை, நீங்கள் சொல்வதை பார்த்தால் 20-25 நாட்களாக இந்த மருந்தை போட்டுக்கொண்டிருப்பீர்கள் போலிருக்கிறதே, மருந்து என்ன ஏது என்று பார்க்க மாட்டீர்களா என்று பயங்கரமாக கோபித்து சப்தம் போட்டிருக்கிறார். பிறகு உங்கள் பெண்ணிற்கு 1 மாதத்திலும் கண் தெரியாமல் போகலாம், 1 வருடத்திலும் கண் தெரியாமல் போகலாம், எல்லா மருந்தையும் நிறுத்துங்கள் என்று கூறிவிட்டு வேறு ஒரு சொட்டு மருந்து கொடுத்து, இதை தவறாமல் மறக்காமல் இரவு போட்டுக்கொள்ள வேண்டும், வேறு ஒன்றும் வேண்டாம், 1 வருடம் கழித்து வாருங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார். வீணா குடும்பத்திற்கு மிகுந்த அதிர்ச்சி. எப்படி நாம் மருந்தை படித்து பார்க்க தவறினோம் என்று ஒரே மன உளைச்சல். பெற்றோர்களுக்கே அப்படி என்றால் வீணாவிற்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இனி நமக்கு கண்ணே தெரியாமல் போய்விடுமோ என்ற பயமும் மனதில் அதிர்ச்சியும் குழப்பமும் ஏற்பட்டு மன அழுத்தம், டிப்ரெஷன் ஏற்பட்டுவிட்டது. உண்மையில் வீணாவிற்கு கண்ணில் என்ன பிரச்சனை என்றால், நம் எல்லோருக்கும் கண்ணில் கருவிழிக்கு பின்னால் வெங்காயத் தோலை விடவும் மெல்லியதாக ஒரு ஜவ்வு இருக்கும். இந்த ஜவ்வு தான் நம் கண்ணில் ஏற்படும் கூடுதல் நீரை உறிஞ்சி நமக்கு காட்சிகளை காண வைக்கிறது. அந்த மெல்லிய ஜவ்வு வீணாவிற்கு வீக்காக இருப்பதால் அது தன் வேலையை ஒழுங்காக செய்யவில்லை. அவளுக்கு பிறக்கும்போதே ஒருவேளை வீக்காக இருந்திருக்கலாம். சாதாரணமாக 60-65 வயதினருக்கு மேல்
இந்த பிரச்சனை வருவது இயல்பு. ஆனால் இந்த இளம் வயதில் உங்கள் பெண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்தது அவளின் துரதிர்ஷ்டம், வேறென்ன சொல்வது என்று டாக்டர் கூறிவிட்டார். வீணாவிற்கு டிவி பார்ப்பதை விட புத்தகங்கள் படிப்பதில்தான் ஆர்வம் அதிகம். ஆனால் இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு படிப்பது என்பது முடியாது. இவர்களுக்கு காலையில் எழுந்தவுடன் மிஸ்ட் போல, அதாவது புகை போல தான் எல்லாமே தெரியும். நேரமாக ஆக கொஞ்சம் பரவாயில்லை போல் தோன்றும், ஆனால் ஒன்றுமே தெளிவாக தெரியாது. அவர்களால் படிக்கவே முடியாது. ரொம்ப பெரிய எழுத்துக்களாக இருந்தால் மாத்திரமே ஓரளவு படிக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு பெயர் ஃபியூக்ஸ் டிஸ்ட்ராபி. இதற்கு நிவாரணம் மாற்றுக்கண் வைப்பது மட்டும்தான். அதுவும் உடனே வைக்க மாட்டார்கள். இதுவும் மற்ற உறுப்புக்கள் தானம் செய்வது போலத்தான். மற்றவர் கண் நம் உடலுக்கு சேர வேண்டும். இல்லாவிட்டால் நம் உடம்பு அதை ரிஜெக்ட் பண்ணிவிடும். அதனால் வேறு விதமான பிரச்சனைகள் சங்கிலி தொடர் போல வரத் தொடங்கும். ஒரு வருடத்தில் கண் தெரியாமல் போய்விடும் என்ற வார்த்தைகள்தான் அவளுக்கு மிகுந்த பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி மன அழுத்தத்தை கொண்டு வந்துவிட்டது. ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல் பயந்து எழுந்து விடுவாள். தூங்காததால் அது வேறு பிரச்சனைகளை உண்டாக்கி மிகவும் சிரமப்பட்டாள். ஆனால் டாக்டர் ஏன் அப்படி கூறினார் என்பது அவள் அடுத்த வருடம் ரிவ்யூவிற்காக மதுரை போய் டாக்டரை பார்த்தபோதுதான் புரிந்தது. அவள் தொடர்ந்து 20-25 நாட்கள் கண்ணில் அந்த ஸ்டெராய்டு சொட்டு மருந்தை போட்டதால் கண் மிகவும் மோசமான நிலைக்கு போய் கண் பார்வை போய்விடும் நிலையில் இருந்திருக்கிறது. அதை இப்போது அவளிடம் விளக்கி கூறிவிட்டு, அதனால்தான் அன்று உங்களிடம் அப்படி சத்தம் போட்டேன். இந்த ஒரு மருந்தை நான் சொன்னது போல் விடாமல் போட்டு வாருங்கள். உங்களுக்கு இனிவரும் நாட்களில் பார்வை குறைந்து கொண்டே வரும். எதிரில் வருபவர்கள் யார் என்பது கூட தெரியாமல் இருக்கும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு கண் டெஸ்ட் பண்ணும் சார்ட்டில் முதல் பெரிய எழுத்து கூட தெரியாது என்ற நிலை வரும்போது நானே உங்களுக்கு மாற்றுக்கண் அறுவை சிகிச்சை செய்கிறேன். நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று மிகவும் ஆறுதல் சொன்னார். அந்த வார்த்தைகள் வீணாவிற்கு அருமருந்தாகவும் தெம்பாகவும் இருந்தது. ஒருவருக்கு பிறப்பிலேயே கண் தெரியாமல் இருந்தால் அது அவர்களுக்கு பழகிவிடும். ஆனால் 20 வருடங்கள் கண் நன்றாக தெரிந்து படித்து பார்த்து சந்தோஷமாக வாழும்போது அவருக்கு 2 கண்ணுமே தெரியாது என்ற நிலை வந்தால் எத்தனை அதிர்ச்சியும் துக்கமும் பயமும் ஏற்படும் என்பதை எழுத்துக்களால் வர்ணிக்க முடியாது. அது அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே புரியும். வீணா அந்த கஷ்டத்தை அனுபவித்தாள். அவளுடன் சேர்ந்து அவள் பெற்றோர்களும் தோழியாக நானும் அனுபவித்தோம். இவ்வாறாக வீணா வருடம் மதுரை சென்று டாக்டரிடம் தன் கண்ணை பரிசோதித்து வந்தாள். அவளுக்கு கண் டெஸ்ட் சார்ட்டில் முதல் எழுத்து தெரியாத நிலைக்கு வரும்போது 10 வருடங்கள் ஓடிவிட்டன. டாக்டர் சொன்னபடி முதல் வருடம் ஒரு கண்ணும் அடுத்த வருடம் மற்ற கண்ணும் மாற்றுக்கண் அறுவை சிகிச்சை செய்தார். நம் கண்ணின் வீணாக போன பாகத்தை வெட்டி எறிந்துவிட்டு தானம் பெற்ற கண்ணிலிருந்து அந்த பாகத்தை வெட்டி நம் கண் மீது வைத்து தைத்து விடுவார்கள். இதற்கு கெரட்டோபிளாஸ்டி என்று பெயர். இந்த சிகிச்சை தான் வீணாவிற்கு செய்தார்கள். இன்றும் கண்ணிலிருந்து தையல் பிரிக்கவில்லை. ஆனால் அவளுக்கு இப்போது 2 கண்களும் தெரிகிறது. ஆனால் நடுவில் அந்த 10 வருடங்கள் அவள் வாழ்வில் ஒரு புயல்தான் அடித்து ஓய்ந்திருக்கிறது. தனக்கு இனிமேல் படிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு மன அமைதிக்காக யோகா வகுப்பில் சேர்ந்தாள். அதில் எல்லா பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு அதிலேயே பயிற்சியாளராக தேர்ச்சி பெற்று சொந்தமாக ஒரு யோகா வகுப்பு தொடங்கினாள். கடவுள் ஒரு கதவை அடைத்தால் மறு கதவை திறப்பார் அல்லவா? வீணாவிற்கு கண்களில்தானே பிரச்சனை. காது நன்றாக கேட்குமே. தன்னுடைய பொழுதை நல்ல சங்கீதம் கேட்பதிலும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலும் ஈடுபட்டாள். கல்லூரியில் பாட்டு என்றால் இவள்தானே முதலில் நிற்பாள். இப்பொழுதும் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து சங்கீதத்திலும் முழு தேர்ச்சி பெற்று பல இடங்களிலும் கச்சேரி செய்து புகழ்பெற்ற பாடகியாக விளங்குகிறாள். குழந்தைகளுக்கு என்று ஒரு யோகா பள்ளி தொடங்கியது மட்டும் அல்லாமல் தன்னைப்போல் குறைபாடு உள்ள ஏழை குழந்தைகளுக்கும் இலவசமாக சொல்லித் தருகிறாள். இவளுடைய எல்லா செயல்களுக்கும் அவள் பெற்றோர் உறுதுணையாக இருக்கின்றனர். நானும் அவள் ஒரு நிலைமைக்கு வரும் வரை அவள் கூடவே உற்ற தோழியாக அவளுக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்தேன் என்று கூறலாம். உடுக்கை எழுந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற குரலுக்கு ஏற்ப துன்பத்தில் இருக்கும்போதுதான் ஒரு நண்பனுக்கு உற்ற துணை வேண்டும் அல்லவா? இடைப்பட்ட அந்த 10 வருடங்கள் அவளுக்கு துன்பத்தையும் கொடுத்து அதை எதிர்த்து நிற்கும் துணிவையும் கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று அவள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக வலம் வருகிறாள். ஆனாலும் அவளிடத்தில் முன்பிருந்த சிரிப்பும் கலகலப்பும் இப்போது இல்லை.
அதற்காக சோகமும் வருத்தமும் கூட இல்லை. ஒரு ஆழ்கடல் அமைதி அவளிடத்தில் காணப்படுகிறது. ஒருவேளை கண் மாட்டி வைக்கும்போது கண்தானம் கொடுத்தவரின் குண விசேஷங்கள் பெற்றுக்கொள்பவருக்கு வருமோ என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு உண்டு. விஞ்ஞான ரீதியாக அதற்கு நிரூபணம் இல்லை. தானம் கொடுத்தவர் யார் என்பது நமக்கு தெரியாது என்றாலும் இப்போது அவளின் வித்தியாசமான நடத்தையை பார்க்கும்போது கருணை உள்ளமும் அமைதியுமே உருவான ஒரு பெரிய மனிதரின் கண் அவளுக்கு கிடைத்திருக்குமோ என்று எங்களுக்கு தோன்றுகிறது. அவ்வளவு ஒரு மென்மையான இனிமையான கருணை ததும்பும் கண்களோடுதான் அவள் தோன்றுகிறாள். இறைவனுடைய விளையாட்டை யார் அறிவார்? இவ்வளவு விளக்கமாக அவள் கதையை கூறியதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள்: முதலாவது, நாம் நம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அதை சரி பண்ண நாம் உட்கொள்ளும் மருந்து நமக்கு அலர்ஜி கொடுக்குமா, அந்த மருந்து எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கிறதா என்று ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன நோய் வந்தாலும் மனம் தளர்ந்து விடாமல் அதை தைரியமாக எதிர்த்து போராடும் துணிவை வரவழைத்து கொள்ள வேண்டும். நமக்கு வந்த நோயால் மற்றவர் நம்மை விலக்கி வைப்பார்களோ, நம் நட்பை புறக்கணிப்பார்களோ என்ற தாழ்வு மனப்பான்மையை விட்டொழிக்க வேண்டும். இது எல்லாம் மீனாவிற்கு இயற்கையாக அமைந்திருந்ததால் இவ்வளவு கஷ்டத்திலும் அவள் வெற்றி பெற்றாள். இப்போது கூட அவளுக்கு சிறந்த யோகா பயிற்சியாளர் என்ற விருது வழங்கப் போகிறார்கள். அதற்காகத்தான் அவள் இங்கு வந்திருக்கிறாள். இதோ நான் அவளை வரவேற்கத்தான் கிளம்பிக் கொண்டிருக்கிறேன். அவள் மேன்மேலும் வெற்றி பெற இறைவனை பிரார்த்திப்போம். அவள் மேலும் வளர்ச்சி பெற மனமாற வாழ்த்துவோம். சோதனையிலும் சாதனை நிகழ்ச்சியில் இதுவரை நேர்கள் கேட்டது திருமதி பானுமதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.